யாவரும் இந்த காலை கண்களை மூடி கர்த்தரது ஆராதனையை நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவன் பெரியவர், எங்கள் தேவன் நல்லவர். இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த இடத்திலிருந்து உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, எந்தெந்த இடத்துல இந்த ஆராதனையில எங்களோடு கூட கலந்து கொள்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய மகிமையினால், உம்முடைய பிரசன்னத்தால் ஒவ்வொரு வீட்டையும் நீர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். பாடல், செய்தி எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் எங்கள் மத்தியிலே வந்து நீர் பிரவாகிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Viva,
விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமா என்றும் பிழைப்பாய், விசுவாசத்தால் நீதிமா என்றும் பிழைப்பாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்தபடியால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் நம்மை நடத்தி வருகிறார். சந்தோஷத்தோடு எல்லாரும் சேர்ந்த இந்த பாடலை பாடுவோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தம் நடத்துகிறார். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். எதிரிகள் கண்முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் விருந்து படைக்கின்றார். புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ஒரு நாளும் தாழ்ச்சியடையே. ஜீவனுள்ள நம்முடைய நாளெல்லாம் கர்த்தருடைய நன்மையும் கர்த்தருடைய தயவும் நாம் ஒவ்வொருவரையும் எப்பொழுதும் பின்தொடரும் என்ற விசுவாசத்தோடு கர்த்தரை சத்தத்தில் உயர்த்தி ஆராதிக்கிறோம்.
ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரராய் இருக்கிறார். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சித்தம் கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம் மத்தியிலே உலாவுகிறார். அவருடைய சிங்காசனத்திலிருந்து இறங்கி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் உடைய கரத்தை நீட்டி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலத்தால் சத்துவத்தால் நீ நிரப்பும் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் காலை நம்முடைய வேத தியானத்திற்காக ஆபக்கூக் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை உங்களுக்காக நாங்கள் வாசிக்க விரும்புகிறோம். For this morning meditation, we would like to read from Habakkuk chapter 2 and the last portion of verse 4. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். But the just shall live by his faith. But the just shall live by his faith. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். மிகவும் அருமையான வேதத்தினுடைய ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தை இந்த நாள் காலையிலே நாம் அறிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். ஆபக்கூக் தீர்க்கதரிசி யூதாவுக்கு கர்த்தர் அவரை அழைத்து இஸ்ரவேலுக்காக அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை கூறினார். ஆபக்கூக் தீர்க்கதரிசி புத்தகத்திலே 3 அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். There are 3 chapters in the prophecy according to Habakkuk. Glory be to God's holy name. இந்த 3 அதிகாரங்களையும் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் யூத ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை ஆபக்கூக்குடைய வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஜனங்கள் எல்லாரும் வன்முறையிலும் பிரச்சனையிலும் வாக்குவாதத்திலும் கர்த்தரை விட்டு பின்மாற்றமுள்ள ஒரு ஜீவியத்திலே இஸ்ரவேல் யூத ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆபக்கூக் தீர்க்கதரிசி கர்த்தருடைய மவுத் பீஸ், கர்த்தருக்காக ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த ஆபக்கூக் ஆண்டவரை பார்த்து மிக பாரத்தோடு அநேக கவலையோடு கூட கேள்விகளை கேட்பதாக இங்கு வாசிக்கிறோம். உதாரணமாக, how can God be so indifferent? How can God be so inconsistent? ஆண்டவர் எப்படி ஒரு வித்தியாசமான தேவனாக இருக்க முடியும்? ஆண்டவர் எப்படி அவருடைய செயல்களிலே
இப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் நடத்த முடியும் என்ற கேள்விகளை ஆபக்கூக் வைக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆபக்கூக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம், the vision or the burden that Habakkuk saw. 2 அதிகாரத்தின் முதல் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆபக்கூக் கண்ட தரிசனம், the vision of Habakkuk. 3 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆபக்கூக் தீர்க்கதரிசி பாடின விண்ணப்பம் என்று வாசிக்கிறோம். 1 அதிகாரத்திலே ஆபக்கூக்குடைய பாரம், 2 அதிகாரத்திலே தரிசனம், 3 அதிகாரத்திலே விண்ணப்பம். ஆபக்கூக்குள்ளாக ஒரு மாற்றம் உருவாகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆபக்கூக் உடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். மிகவும் பாரத்தோடு மிகவும் சஞ்சலத்தோடு இருந்த ஆபக்கூக் தீர்க்கதரிசியை தரிசனத்தை பார்க்கிறவராக 2 அதிகாரத்திலே கர்த்தர் மாற்றுகிறார். 3 அதிகாரத்திலே பாரத்திலிருந்து தரிசனத்துக்கு வந்த ஆபக்கூக் கர்த்தரை துதித்து அவர் பாடுகிற பாடலை நாம் வாசிக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய உலகம், நம்முடைய தேசங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட ஆபக்கூக் தீர்க்கதரிசி மூலமாக நம்மோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையை from worry to worship, கவலையிலிருந்து கர்த்தர் நம்மை ஆராதனையின் வாழ்க்கைக்கு எப்படி நடத்துகிறார் என்பதை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். ஆபக்கூக் கர்த்தரிடம் கேட்ட கேள்விகளுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில்தான் ஆபக்கூக் 2 அதிகாரம் 4 வசனத்தின் அந்த சொற்றொடர், the just shall live by his faith. நீதிமான் தன் விசுவாசத்தினாலே அவன் பிழைப்பான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் யூதா ஜனங்களை நியாய தீர்த்து தண்டிக்கும்படியாக விரும்பினார். அவர் எப்படி செய்ய விரும்பினார் என்றால், இஸ்ரவேலின் எதிரிகளான கல்தேயர், the Chaldeans, கல்தேயரை, இஸ்ரவேலரை அவர்கள் வென்றுவிடும்படியாக அவருடைய கரங்களிலே இஸ்ரவேலரை தந்து அவர்களை நியாயத்தீர்க்கும்படியாக கர்த்தர் விரும்பினார். அப்பொழுது ஆபக்கூக் கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்களின் கைகளுக்கு எப்படி உம்முடைய ஜனங்களை நீர் ஒப்புவிப்பீர் என்ற கேள்வியை கேட்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவருடைய கைகளிலே நான் கொடுக்கிற இஸ்ரவேலரை, அந்த சத்துருக்களையும் நான் பிற்பாடு தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கேள்விகள் எல்லாம் ஆபக்கூக்குடைய இருதயத்திலே போய்கொண்டே இருந்தது. இன்னொரு விதத்திலே உங்களுடைய என்னுடைய சூழ்நிலையிலே நாம் ஆண்டவரை பார்த்து மனதில் இருக்கிற கேள்விகள், why do good people suffer? நல்ல ஜனங்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள்? இரண்டாவதாக, why do good things and prosperity happen to evil people? தீமை செய்கிறவர்களுக்கு நன்மைகளும் சுதந்திரமும் ஏன் இருக்கிறது? இப்படிப்பட்ட கேள்விக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை இந்த சொற்றொடர், இந்த சத்தியத்தின் மூலமாக ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற அந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே மையப்படுத்த விரும்புகிறேன். அந்த வசனத்தை நான் 3ஆக பிரித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். த ஜஸ்ட், நீதிமான். இரண்டாவதாக பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே. மூன்றாவதாக ஷால் லிவ், பிழைப்பான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்காக நான் அதை 3ஆக பிரித்திருக்கிறேன். நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான்.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை நம் இருதயத்தின் ஆழத்திலே நாம் விளங்கிக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பாருங்கள், இந்த 3 வார்த்தைகளுக்கும் புதிய ஏற்பாட்டிலே அருமையான பதிலை பவுல் அடிகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 3 சிந்தனைகளும் உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The just, நீதிமான் என்று சொல்லும்போது, that talks about the acceptance of God. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தரும் அங்கீகாரம். இரண்டாவதாக விசுவாசத்தினாலே, by faith, that talks about the approach that we have towards God. ஆண்டவரை நோக்கி நம்முடைய அணுகுமுறை. shall live, பிழைப்பான் என்ற வார்த்தை, that talks about the authority God has given in our life. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற அதிகாரம். 3ஐயும் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். The just by faith he will live. அப்படி என்றால், number 1, God accepts you. Number 2, we approach God. And number 3, God gives authority to live. முதலாவதாக கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கிறார். இரண்டாவதாக நாம் கர்த்தரை விசுவாசத்தினாலே அணுகுகிறோம். மூன்றாவதாக அதிகாரத்தோடு கூட நாம் வாழுகிறோம். இந்த 3 ஆசீர்வாதங்கள் தான் இன்றைக்கு காலகட்டத்திலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். புதிய ஏற்பாட்டிலே நீதிமான் என்ற வார்த்தையினுடைய விளக்கத்தை ரோமர் எழுதின நிருபத்திலே அருமையாக படித்துக் கொள்ளலாம். இரண்டாவதாக விசுவாசம் என்னும் அந்த வார்த்தையை ஹீப்ரூஸ், எபிஸ்டல் ஆஃப் பால் டு ஹீப்ரூஸ், எபிரேய நிருபத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். பிழைப்பான் என்ற வார்த்தையை கலாத்தியர் நிருபத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற சொற்றொடரை இந்த 3 புதிய ஏற்பாட்டு வசனங்களிலும் மறுபடியும் வாசிக்க போகிறோம். அதை தான் இன்றைய காலையிலே நாம் தியானிக்க போகிறோம். சற்று என்னோடு கூட நீங்கள் கவனிக்கும்படியாக உங்களை அன்புடன் நான் அழைக்கிறேன். முதலாவதாக நீதிமான். நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். முதலாவதாக நீதிமான் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். ரோமர் எழுதின நிருபம் 1 அதிகாரம் 17ஆம் வசனம். Romans chapter 1 and verse 17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. For therein is the righteousness of God revealed from faith to faith, as it is written, the just shall live by faith. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். முதலாவதாக, who is a just man? நீதிமான் யார்? அவன் எப்படி நீதிமானாக படுகிறான்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். The first thought I would like to share before you is the acceptance God gives in our life. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு தரும் அங்கீகாரம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை அவருடைய பிள்ளையாக நீதிமானாக அங்கீகரித்திருக்கிறார். எப்படி என்பதை நாம் ஒரு சில நிமிஷங்கள் பார்க்க போகிறோம். How does God accept a believer? ஒரு விசுவாசியை நீதிமான் என்று எப்படி கர்த்தர் அங்கீகரிக்கிறார்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்மிலே நீதிமான்கள் அல்ல. We are not righteous by ourselves. We are sinners under the condemnation of God. உண்மையாகவே பார்க்கும் பொழுது நாம் கர்த்தருடைய ஆக்கினைக்கு கீழாக உள்ள பாவிகளாக இருக்கிறோம். அதுதான் சத்தியம். ஆனால் நாம் எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம்? நாம் நம்மிலே பாவிகளாய் இருக்கிறோம். வேதத்திலே
ரோமர் 1:17 மேற்கொண்டு நீங்கள் ரோமர் நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நாம் பாவிகளாயிருந்து ஆக்கினைக்குள்ளாக இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய விசுவாசத்தினாலே கர்த்தராகிய தேவன் நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். மனிதர்களாகிய நீங்களும் நானும் நம்மை நீதிமானாக்க முடியாது. It is not possible to attain righteousness. It is not possible to make us righteous, because we can never do that. அநேகர் தங்களுடைய கிரியையினால் நான் நீதிமானாக்கப்படுகிறேன் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. அப்படி என்றால் ஆண்டவர்தான் உங்களையும் என்னையும் நீதிமானாக மாற்றுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விதத்திலே நான் அதை சொல்ல போனால், we becoming righteous is the act of God. It is not by our own work. ஆண்டவருடைய கிரியை நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Justification is the gracious act of God, that God declares you and me as righteous. ஆண்டவர் தான் உங்களையும் என்னையும் நீதிமான் என்று பறைசாற்றுகிறார். இந்த சத்தியத்தை இந்த காலை வேளையிலே நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக உங்களை நான் அழைக்கிறேன். நீங்களும் நானும் பாவிகளாயிருக்கிறோம். ஆனால் நாம் நம்மை நீதிமானாக்க முடியாது. கர்த்தர் தான் உங்களையும் என்னையும் இன்றைக்கு நீதிமானாக மாற்றிருக்கிறார். இதை உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே நீங்கள் பெற்று அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். When you accept that Jesus has made you righteous, God declares you that you are righteous. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினம் இந்த வசனத்தின் வாயிலாக கர்த்தர் உங்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறார் என்ற ஒரு ஆணித்தரமான சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். God has declared you that you are a righteous person and you have to accept and receive it. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், God works and you have to receive it. நீங்களும் நானும் நீதிமானாக்கப்படுகிறோம் கர்த்தரால். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். You are not working righteousness, but you receive the righteousness of God in your life. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3:24 கிருபையினால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ரோமர் 3:28 விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று வாசிக்கிறோம். ரோமர் 5:9 இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்ன அந்த 3 வசனங்களிலே நீங்களும் நானும், both you and me, by our faith in Jesus, by the grace of Jesus and by the blood of Jesus, we are made righteous and we are declared righteous. அப்படி என்றால் அந்த நீதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது we have a right standing with God. ஆண்டவரோடு கூட நாம் நீதிமானாக நிற்க கர்த்தர் நம்மை தகுதிப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பாவத்தை கர்த்தர் நிர்மூலமாக்குறார். He declares you righteous and he dissolves the sin that is in your life. நம்மை கர்த்தர் நீதிமானாக்க மாற்றி நம்மை பாவத்திலிருந்து பரிபூர்ணமாக நம்மை விடுதலையாக்குகிறார். நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். இந்த சத்தியத்தை தான் கர்த்தர் ஆபக்கூக் தீர்க்கதரிசிக்கு விளக்கி சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே இந்த முதல் சத்தியத்தை உங்கள் இருதயத்திலே நான் பதிக்க விரும்புகிறேன். குழப்பம் நிறைந்த, எல்லாம் தாறுமாறாக இருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் என்னை நீதிமானாக்க இருக்கிறார். God has accepted you. God has accepted you and me today. இரண்டாவது அந்த வசனத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். The just by faith shall live. நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். By
faith, விசுவாசத்தினாலே. எபிரேயர் எழுதின பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 10ஆம் அதிகாரம் 38 வசனம். Hebrews chapter 10 and verse 38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். Now the just shall live by faith. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தினாலே நீதிமான். நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று முதல் குறிப்பிலே கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கிறார் என்பதை குறித்து அறிந்து கொண்டோம். எப்படி நம்மை அங்கீகரிக்கிறார்? How you and me are becoming righteous and justified only by faith. விசுவாசத்தினாலே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Faith is not just believing in God. ஆண்டவர் மேல் ஒரு நம்பிக்கை வைப்பது மட்டும் விசுவாசம் அல்ல. விசுவாசத்துக்கு கிரியை உண்டு. There is always the faith that works in life. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்கள் எல்லாம் அவர்கள் நீதிமான்களாக மாறி விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே அதை காண்பித்தார்கள். எபிரேயர் 10:38 வாசித்தோம். தொடர்ந்து நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே எபிரேயர் எழுதின பவுல் விசுவாச வீரர்களை குறித்து எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவர்களெல்லாம் நீதிமான்களாக்கப்பட்டார்கள் விசுவாசத்தினாலே. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை அபியாசத்தை படுத்தி அதை வெளிப்படுத்தினார்கள். உதாரணமாக நீங்கள் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆபேல் விசுவாசத்தினாலே கர்த்தருக்கு உகந்த பலியை செலுத்தினான். தொடர்ந்து 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 5ஆம் 7ஆம் வசனத்தை நீ தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஏனோக்கு விசுவாசத்தினாலே தேவனோடு கூட சஞ்சரித்தான். நோவா விசுவாசத்தினாலே பேழையை கட்டினான். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே கர்த்தரை நம்பி புறப்பட்டு சென்றான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆபேலை குறித்து வாசிக்கிறோம், ஏனோக்கை குறித்து வாசிக்கிறோம், நோவாவை குறித்து வாசிக்கிறோம். இவருடைய வாழ்க்கையிலே இருந்த அந்த விசுவாசம் அவர்களை நீதிமான்களாக்க மாற்றி விசுவாசம் அவன் வாழ்க்கையிலே வெளிப்பட்டது. எப்படி? Abel was worshipping God. Enoch walked with God. Noah worked for God. Abraham waited for God. எல்லாருடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் கிரியை செய்து வாழ்க்கையிலே அது வெளிப்பட்டது. இந்த நாள் காலையிலே ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதனாலேனா விசுவாசத்தினாலே. நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கர்த்தருக்காக விசுவாச வாழ்க்கையிலே நாம் வாழ வேண்டும். அதுதான் இன்ற காலையிலே இந்த காலங்களிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம். Don't leave the faith that God has given you. விசுவாச வீரர்கள் அவர்களுக்கு கொடுத்த விசுவாசத்தை பற்றி கொண்டு நடந்தது போல உங்களை கர்த்தர் நீதிமானாக மாற்றினதுனாலே நீங்கள் அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு நடக்க வேண்டும். கஷ்டங்கள், தொல்லைகள், காரியங்கள் நடக்காத பொழுதும், வேலையின்மை, பண கஷ்டங்கள், வெறுப்புகள், சண்டைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் ஆபக்கூக்கை போல கர்த்தர் ஆபக்கூக்கு சொன்னது போல தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். உங்களுக்கு கர்த்தர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அற்புதங்களுக்காக மட்டும் நம்முடைய விசுவாசத்தை நாம் பயன்படுத்தாமல் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சத்தியத்திற்காக நிற்க, ஒரு நாள் இயேசு வரப்போகிறார், நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட வாழும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவராகிய தேவன் அந்த 11ஆம் அதிகாரம் எபிரேயர்ல விசுவாச வீரர்களை குறித்து அருமையாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நம்மை குறித்தும் அப்படி சொல்ல வேண்டும். விசுவாசத்தினாலே ஆபேல், விசுவாசத்தினாலே ஏனோக்கு, விசுவாசத்தினாலே நோவா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய என்னுடைய பெயரையும் வைத்து கர்த்தர் சொல்ல வேண்டும். விசுவாசத்தினாலே நாம் கர்த்தருக்காக எழும்பி நிற்க வேண்டும். இந்த சத்தியத்தின் 3வது பகுதி, முக்கியமான பகுதிக்கு நேராக உங்களை நான் அழைத்து செல்ல விரும்புகிறேன். The just shall live by faith.
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நாம் கர்த்தர் நம்மை முதலாவதாக நீதிமானாக மாற்றுகிறார். எப்படி? விசுவாசத்தினாலே. இந்த ரெண்டு காரியங்களும் ஒரு நபருடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது இயற்கையாகவே நாம் பிழைக்க ஆரம்பிப்போம். பிரதர், சிஸ்டர், யூ வில் லிவ். முதலாவதாக நீதினாலே கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கிறார். He accepts us. இரண்டாவதாக விசுவாசத்தினாலே நாம் கர்த்தரிடத்துல அப்ரோச் பண்ணுகிறோம். We approach to God by faith. மூன்றாவதாக பிழைப்பான். கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அதிகாரத்தை தருகிறார். God gives you the authority to live in this world. இந்த உலகத்திலே நான் பிழைப்பேனோ என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், you will live. நீதிமான் விசுவாசத்தினாலே அவன் பிழைப்பான். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கிறிஸ்தவனுடைய புதிதான வாழ்க்கை பிழைப்பை குறித்து வாசிக்கிறோம். Galatians chapter 3 and verse 11. நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. But that no man is justified by the law in the sight of God, it is evident, for the just shall live by faith. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமான் யார் என்பதை குறித்து ரோமரிலே வாசித்தோம். விசுவாசத்தினாலே என்பதை குறித்து எபிரேயரிலே வாசித்தோம். மூன்றாவதாக இதே சத்தியம் கலாத்தியர் நிருபத்திலே வாசிக்கிறோம். இந்த கலாத்தியர் நிருபத்திலே பவுல் அடிகளார் பிழைத்தல், வாழ்க்கை, the newness of life with authority, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அதிகாரத்தோடு வாழ்வதை குறித்து இங்கு எழுதியிருக்கிறார். அதை நாம் சற்று தியானிக்க போகிறோம். நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை. கவனியுங்கள், பழைய ஏற்பாட்டிலே நியாய பிரமாணம் இருந்தது. In the Old Testament the law was ruling. ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்கிற காலத்தில் கிருபை நம்மை முடிசூட்டி நம்மை நடத்துகிறது. அப்படி என்றால் the law says you have to do something and you have to live. But grace says believe and live. மறுபடியும் சொல்லுகிறேன். The law says do and live. The grace of God says believe and live. நியாயப்பிரமாணம் நல்ல கிரியைகளை செய்து நீ பிழை என்று சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருடைய கிருபை இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே விசுவாசித்து நீ பிழைத்துக்கொள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்ற காலை வேளையிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இதை சொல்ல விரும்புகிறார். ஆபக்கூக் பாரத்தோடு ஆரம்பிக்கின்றார். ஆண்டவரை பார்த்து, ஏன் ஆண்டவரே இப்படி சம்பவிக்கிறது? Why are you so inconsistent? Lord, why are you so indifferent to God's people? ஆண்டவரே, ஏன் நீ வித்தியாசமா இருக்கிறீர் என்று ஆபக்கூக் கேட்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் நீதிமான்கள். நீங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் நிச்சயமாகவே பிழைப்பீர்கள். You shall live. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் விசுவாசம் உள்ளவர்களை பிழைக்க தழைக்க செய்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய உலக பிரகாரமான ஆவிக்குரிய வாழ்க்கையை பிழைக்கும்படியாக செய்கிறார். எப்படி? விசுவாசத்தினாலே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், ஆபிரகாம் ஒரு நீதிமானாக கர்த்தரை பார்த்து விசுவாசத்திலே ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, இஸ்மவேல் என்னுடைய குமாரன் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக. Let Ishmael live before you. இஸ்மவேல் பிழைக்கட்டும். ஆபிரகாம் ஒரு நீதிமான். ஆபிரகாமுக்குள்ளாக விசுவாசம் இருந்தது. பாருங்கள், கர்த்தர் ஆபிரகாம் ஜெபத்தை கேட்டு ஆபிரகாம் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ஆபிரகாமுடைய மகனாகிய இஸ்மவேலை கர்த்தர் ஆசீர்வதித்து
நடத்துனது போல நீங்கள் உங்க பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, எங்களுடைய பிள்ளைகள் பிழைக்கட்டும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பம் பிழைத்து தலை தோங்கட்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய தேவன் உங்கள் குடும்பத்தை பிழைக்க செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆபிரகாமுடைய மகனாகிய இஸ்மவேல் பிழைத்திருப்பானாக அவர் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இஸ்மவேலை பிழைக்கும்படியாக செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுடைய குடும்பத்தை பிழைக்க செய்தார். கலாத்தியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, Galatians chapter 2 and verse 20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆங்கிலத்திலே அதை வாசிக்க கேட்போம். Galatians chapter 2 and verse 20. I am crucified with Christ, nevertheless I live, yet not I, but Christ liveth in me. And the life which I now live in the flesh, I live by the faith of the Son of God, who loved me and gave himself for me. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி பிழைத்திருக்கிறார்? கிறிஸ்து அவருக்குள்ளாக பிழைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மை இன்றைக்கு பிழைத்திருக்க வைத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் நம்மை நீதிமானாக மாற்றினதினாலே, விசுவாசத்தை தந்ததினாலே இன்றைக்கு நாம் பிழைத்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, பவுலும் அந்த பெரிய கப்பல் சேதத்திலே நாங்கள் பிழைத்தோம் என்று நாங்கள் நினைக்க கூட இல்லை என்று சொல்கிறார். We did not think that we will survive that great storm. ஆபத்து, பெரிய ஆபத்து பவுலுக்கு வந்தது. அந்த கப்பல் சேதத்திலே கர்த்தர் பவுலை பிழைக்கும்படியாக செய்தார். நாம் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம். 3 வசனங்களை உங்களுக்கு கொடுத்தேன். ஆபிரகாம் தன் மகன் பிழைத்திருக்க வேண்டும் என்று ஜெபித்தான். அப்போஸ்தலனாகிய பவுல், கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பிழைத்திருக்கிறேன். பவுல் அந்த கப்பல் சேதத்திலே பிழைப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் பிழைக்க செய்கிறார். குடும்பத்தை பிழைக்கும்படியாக செய்கிறார். டேஞ்சர்ஸ், ஆபத்துகள் நமக்கு வரும்பொழுது அவர் நம்மை பிழைக்க செய்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மைய கருத்துக்கு, மைய வசனத்துக்கு உங்களுடைய கவனத்தை நான் ஈர்க்க விரும்புகிறேன். இன்றைக்கு செய்தியை நீங்கள் நன்றாக நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தினாலே, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்படி என்றால் என்ன? The just shall live by his faith. முதலாவதாக கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். He accepts you. He makes you righteous. இரண்டாவதாக we approach God by faith. விசுவாசத்தினாலே அவரை நாம் அண்டிக் கொள்கிறோம். மூன்றாவதாக வேதத்திலே வாசிக்கிறோம், நாம் பிழைத்திருப்போம். We shall live. கடைசியாக உங்களுக்கு ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆபக்கூக் மனக்லேசத்தினால் ஆண்டவரை பார்த்து மிகவும் கவலைப்படுகிறான். ஆண்டவரை பார்த்து ஏன் ஆண்டவரே என்று பாரப்படுகிறான். கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை தந்து இந்த சத்தியத்தை கொடுத்த பிறகு 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் அவனையும் பிழைக்க செய்தார். அதை உங்களுக்கு நான் ஒரு நிமிடம் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். Habakkuk chapter 3 and verse 18.
Yet I will rejoice in the Lord. I will joy in God of my salvation. அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். மிக துக்கமாயிருந்த ஆபக்கூக் இப்பொழுது சொல்லுகிறார், மகிழ்ச்சியாயிருப்பேன். முந்தின வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் பாருங்கள் 16ஆம் வசனத்துல, நான் கேட்டபோது என் குடல் குழம்பிற்று, என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகள் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன் என்று அவர் சொல்லிவிட்டு 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்துங்களை விளையாமற் போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், அப்படி என்றால் அத்திமரம், திராட்சை செடி, ஒலிவ மரம், வயல்கள், ஆட்டு மந்தைகளிலே ஒரு செழுமை இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். இதுதான் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு சத்தியம். நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். அப்படி என்றால் அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடுக்காமல் போனாலும், எப்படி நடந்தாலும் சரி என் வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பேன். அதுதான் விசுவாசம், அதுதான் பிழைத்தல். கர்த்தர் ஆபக்கூடைய மனநிலைமையை மாற்றினார். இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற சத்தியம், the just shall live by his faith. உங்களுடைய விசுவாசத்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். எப்படி விசுவாசம்? எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். எப்பொழுதும் முகத்திலே ஒரு மறுமலர்ச்சி. ஏன்? என் தேவன் பெரியவர், என் தேவன் என் சூழ்நிலையை அறிந்திருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து போனாலும், உங்களுடைய வாழ்க்கையிலே பலன்கள் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் ஜெபித்து உபவாசித்து நீங்கள் கர்த்தரை நோக்கி அழுது கொண்டிருக்கலாம், ஆபக்கூக் தீர்க்கதரிசியை போல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு. The Lord did not change the situation, but the Lord changed Habakkuk. சூழ்நிலையை குறித்து குறை சொன்ன ஆபக்கூக் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றவில்லை, ஆபக்கூக்குடைய மனதை மாற்றினார். சூழ்நிலையிலே பார்த்து கொண்ட ஆபக்கூக்குடைய கண்கள் கர்த்தரை பார்க்க ஆரம்பித்தது. இன்றைக்கு உங்களுடைய கண்களை கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். God will turn your worries into worship. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த நேரத்தில் உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். 1ஆம் அதிகாரத்திலே பாரத்தோடு இருந்த ஆபக்கூக் கடைசி அதிகாரத்திலே கர்த்தருக்கென்று பாடல்களை அவர் பாட ஆரம்பிக்கின்றார். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நம்முடைய விசுவாசத்தினால், உங்களுடைய விசுவாசத்தினால் நீதிமானாகிய நீங்கள் பிழைப்பீர்கள். God has accepted you. Approach God by your faith and you have authority to live in this world. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். இந்த நேரத்திலே நாம் எல்லாரும் கண்களை மூடி என்னோடு கூட ஜெபத்திலே, ஆண்டவரே, அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி தராமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சூழ்நிலைகள் மாறுகிறது கர்த்தாவே, உலகம் மாறுகிறது, மனிதர்கள் மாறுகிறார்கள், என்றும் மாறாதவர் நீ. ஆபக்கூக் என்னும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியுடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருந்தது, ஆனால் நீர் மாறாத தேவன். எங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறீர், நான் கர்த்தர், நான் என்றும் மாறாதவர். இந்த நாள் காலையிலே இந்த ஜெபத்தில் எங்களோடு கூட இணைந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆபக்கூக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்.
the just shall live by his faith. உம்முடைய பிள்ளைகளை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறீர். You have declared your children as righteous. They are justified today. கர்த்தாவே, அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற விசுவாசத்திற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் அந்த விசுவாசத்தினால் நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கள் பிழைப்பார்களாக. ஒவ்வொருவரும் பிழைக்கட்டும் ஆண்டவரே. Let everybody live ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து சுகிக்கட்டும் ஆண்டவரே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு சொல்ற தேவன் ஒவ்வொருவரும் சுகமாயிருக்க இந்த நாளிலே நாங்கள் செபிக்கிறோம். சிறியோர் பெரியோரை ஆசீர்வதியும். எந்தெந்த சூழ்நிலையிலே அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள், நசரனாக இயேசுவின் நாமத்திலே இந்த நாளிலே கர்த்தாவே அவருடைய சூழ்நிலை கர்த்தர் நீ மாற்றும்படியாக, அவர்கள் வாழும்படியாக, அற்புதங்கள் நடக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வாழ செய்வாராக. ஆமென்.